நான் என் ஆடைகளை களைந்து எந்த மறைப்பும் இல்லாமல் பிறந்த மேனியோடு நிர்வாணமாக என் நூலில் சிந்தனைகளால் நிற்கிறேன். நீ ஆடைகளை போர்த்தி கொண்டு, நீ அலங்காரத்தில் இருந்து கொண்டு என்னை நீ சந்திக்க வந்தால் நான் உன் கண்களில் படமாட்டேன். நீயும் என்னை போல் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு வந்தால்தான் என் புத்தகத்தில் நீ என்னை சந்திக்க முடியும் என்று அவர் பேசுகிறார். இதில் எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்கிறது, உடன்பாடு இல்லை என்பது வேறு. அவர் பேசுகிறார். நான் வியந்து போகிறேன். புத்தகங்கள் என்ன செய்துவிடும் பாருங்களேன். அணுகுண்டு இருக்குல்ல, இவ்வளோண்டு இருக்காது, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது போட்டால் வெடிக்கும். புத்தகம் இல்லை, திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும். வலம்புரி ஜான் சொன்னார், எதை நீ புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல. படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அது நல்ல புத்தகம் என்பார் வார்த்தை சித்தர். அவர் இன்னொரு வார்த்தையை சொல்வார். அவர் சொன்னது அப்படியே அட்ரிபியூட் டு வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான். அற்புதமா ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, சூப்பரா சொன்னார் பாருங்க. புத்தகம் என்றால் தமிழில் நூல் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், அப்படித்தானே? நூல். ஏன் நூல் என்று பெயர் வைத்தார்கள் பாருங்க. ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். மனிதன் காதுகள் என்கின்ற துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் அது மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் பார் அவர். நமக்கு தான் வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சிருச்சு, ஆனா புக்கு நிறைய விற்பனை ஆகுது. இந்த முரணை நாம் இன்றைக்கு பேசாமல் என்றைக்கு பேசுவது? புத்தகத்தை வாங்குவது என்பது அவ்வளவு ஆசையாக வாங்குகிறோம், ஆனால் யாரும் அதை முழுமையாக வாசித்து முடிப்பதே இல்லை. நான் இன்றைக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறேன் உங்களுக்கு. அது உங்களுக்கு போதி மரமாக இருக்க வேண்டும் என்றால், இங்கு இருக்கக்கூடிய யாரேனும் ஒரு பென்சிலை கடைசி பிடிக்கவே முடியாத அளவிற்கான நிலை வருகின்ற வரைக்கும் எழுதி முடித்திருக்கிறீர்களா? ஏதேனும் ஒரு பேனாவை மை தீர தீர எழுதி மறுபடியும் எடுத்து வேறு புதிய பேனாவை பயன்படுத்தி இருக்கிறீர்களா? எப்பொழுதுமே செய்வது, எப்போதாவது செய்வதல்ல, எப்போதுமே செய்வது. அப்படித்தான் ஒரு புத்தகத்தை எடுத்து விட்டால் அதை வாசித்து முழுமையாக முடிக்க வேண்டும். முடித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், அண்ணா கரினீனா என்கின்ற ஒரு நூல், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று சுந்தர ராமசாமி எழுதிய ஒரு நூல், போரும் அமைதியும் என்ற டால்ஸ்டாயின் மற்றொரு நூல். நான் இதையெல்லாம் படிக்கிறேன். எனக்கு தெரிந்து ஆழிசூழ் உலகு படிக்கிறேன், மணல் கயிறு படிக்கிறேன். இதையெல்லாம் படித்து புத்தகத்தை மூடியதற்கு பிறகு நான் 24 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரம் வரைக்கும் செயலிழந்து இருந்திருக்கிறேன். அது எனக்குள் போய் சில ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி என்னை உள்ளே சின்ன பின்னமாக்குகின்ற வரைக்கும் நான் வேறு எந்த காரியத்தையும் செய்ததில்லை. இப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் படிப்பிலே வந்ததுண்டு. பல நேரங்களில் நான் யோசிக்கிறேன், வெறும் கயிறு தாங்க, வெறும் கயிறு தான். கருத்து ஏற்றினால் தாலி இல்ல, கருத்து ஏற்றினால் காப்பு, கருத்து ஏற்றினால் அரண் கயிறு. கருத்து ஏத்தணுமே, வெறும் கயிறு தான், 25 பைசா தான், வெறும் சொல் தான். கருத்து ஏற்றினால் மந்திரம், வெறும் சோறு, கருத்து ஏற்றினால் பிரசாதம், வெறும் கட்டடம், கருத்து ஏற்றினால் கோவில், வெறும் பயணம், கருத்து ஏற்றினால் புனித பயணம், வெறும் சொற்பொழிவு, கருத்து ஏற்றினால் சத்சங்கம். கருத்து ஏற்ற வேண்டுமே, கருத்து ஏற்றப்படுவதற்குத்தான் பெயர். நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த பதிப்பாளர்களின் பால் சொல்கிறேன். நேற்று 50 புத்தகங்கள், புதிய புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த புத்தக கண்காட்சி. ஒரு வரலாற்று நிகழ்வுங்க அது. ஒவ்வொரு புத்தகமும் உங்களுக்கு தெரியுமா, ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும். காவு தராமல் ஒரு புத்தகம் வராது.
நிச்சயமாக இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன், நமக்குள்ள ஒரு ஒரு மனநோய் இருக்கிறது தமிழர்களுக்கு. ஃப்ரீயா கிடைக்கணும். புத்தகத்தை கடன் கேட்பார்கள் பாருங்கள், வெட்கமே பட மாட்டார்கள். என் தோழன் சொன்னான், பர்வீன் யாரிடத்திலும் புத்தகத்தை கடன் கொடுத்து விடாதே. என்னிடம் உள்ள புத்தகம் எல்லாம் அப்படி பெறப்பட்டவைதான். காசு கொடுத்து வாங்கி படிப்பது, படிக்கின்ற பொழுதுதான் மிக அற்புதமான விஷயங்கள் உள்ளே நடமாடுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நேற்று புத்தகங்கள் வெளியிடப்பட்டது இல்லையா, புதிய புத்தகங்கள். அந்த புதிய புத்தகங்களில் எத்தனை புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும் என்கின்ற ஆவல் நமக்கு வந்திருக்கிறது. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், புத்தகம் படிப்பது என்பது எப்படி ஒரு கலையோ, புத்தகம் வாங்குவதும் என்பதும் அப்படி ஒரு கலை. இன்னைக்கு என்ன நாள், எத்தனாவது நாள்? நல்ல வேளை நான் 4வது நாள்லயே கூப்பிட்டீங்க. சில பேர் நிறைவு விழாவில் கூப்பிடுவாங்க. இதை சொன்னா அடுத்த வருஷம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். முதல் நாள் போய் எந்த புத்தகத்தையும் வாங்காதீங்க. ஏன்னா இந்த அம்மா தப்பா ப்ராபகேட் பண்ணுதுன்னு சொல்லி பதிப்பாளர்கள் கோபித்துக் கொள்ளலாம். எனக்கு அவர்கள் மீது விட உங்கள் மீது கவனம் அதிகம். ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி வாங்க, ப்ராஸ்பெக்டர்ஸ் எல்லாம் கையில் எடுங்க. உங்கள் நண்பர்களிடம், ஆசிரியர்களிடம், சிந்தனையாளர்களிடம் கேளுங்கள், இந்த வருடம் எந்த நூல் படித்தால் சிறப்பு, நான் இப்பொழுதுதான் படிக்க தொடங்குகிறேன், எனக்கு எத்தகைய படிப்பு சிறந்தது, என் வீட்டில் இந்த வயதிற்குரியவர்கள் இருக்கிறார்கள், இரவு நேரத்தில் சாப்பாடு மேசையில் உட்கார்ந்து கொண்டு தினம் ஒரு 4 பக்கங்களாவது நான் படிக்க வேண்டும் என்றால் என் குடும்பத்தோடு உட்கார்ந்து படிப்பதற்கு எந்த நூல் சிறப்பான நூலாக இருக்க முடியும் என்று விசாரியுங்கள். விசாரித்து உங்களுடைய பட்ஜெட்டை பார்த்துக்கோங்க. பட்ஜெட்டை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதை எப்படி வாங்க வேண்டுமோ அப்படி வாங்குங்கள். இந்த ஆட்கள் என்ன தெரியும் பண்றாங்க, பல நேரங்களில் இது போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா, லேமினேட் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா என்ன மாதிரி புத்திசாலிலாம் இப்படி படிச்சுட்டு போயிடும், அங்கேயே படிச்சுட்டு போயிடும். ஒரு மீட்டிங்கில் சார், மாதேஸ்வரன் சாருக்கு சொல்கிற ஒரு மீட்டிங்கில் நான் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிட்டேன். கோயம்புத்தூரில் தான், இந்த ஆட்கள் தான் உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட தான் ஜாகிரதையாக பேசணும். பேசிட்டேன். நீலகிரி எக்ஸ்பிரஸில் ஏறுறேன், கோச் கிட்ட நின்றுட்டார் ஒருத்தர். 75 ரூபா கொடுங்க மேடம்ட்டான். ஏன் சார், நீங்கள் பேசினதை கேட்டு அதை நம்பி அந்த புக்கை வாங்கினா அந்த புக்கில் அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ புரியுதா, யாரை நாம் நம்புகிறோமோ அவர்கள் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய வசீகரம் பல நேரங்களில் புத்தகங்களில் இல்லாமல் கூட போகலாம். என் வார்த்தையை கூட நம்பி வாங்கி விடாதீர்கள். நீங்கள் அனுபவப்படுங்கள், அனுபவப்பட்டு அடுத்தவர்களுக்கு அதை கடத்துங்கள். ஒரே ஒரு புத்தகம் தான், ரஸ்கின் எழுதிய ஒரு புத்தகம், கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்கின்ற ஒரு புத்தகம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மா காந்தி ஆக்கியது. ஒரு புத்தகம். மூலதனம் என்கின்ற ஒரு புத்தகம் மு கருணாநிதி என்கின்ற சிறுவனை கலைஞர், முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதி என்கின்ற அளவிற்கு உயர்த்தி சென்றது. பேரறிஞர் அண்ணா அவர்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், தன்னுடைய அறுவை சிகிச்சையை கூட தள்ளி போட்டாருங்க ஒரு புத்தகம் படிச்சு முடிக்கிறதுக்காக. அவர்கிட்ட கேட்டாங்களா, அவர்கிட்ட என்ன வல்லமை, புத்தகம் என்கின்ற அந்த போதி மரம் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஆகப்பெரிய ஞானம் என்ன தெரியுமா, இன்றைக்கு நான் அந்த ஞானத்தினுடைய வெளியை திறந்து விடுகிறேன், அது எந்த ஞானத்தையும் பெட்டகமாக கொண்டு வந்து உங்களுக்கு தராது, எந்த சொல்லையும் புரிந்து கொள்வதற்கான ஆற்றலை தரும். யார் என்ன பேசுகிறார்கள், இந்த பேச்சில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களில் எத்தனை சத்தியம் இருக்கிறது, எத்தனை சத்தியம் இல்லை என்கின்ற வடிகட்டியாக உங்களை நீங்களே உருவாக்குவதற்கு புத்தகங்கள் உங்களுக்கு பயன்படும். வாசிப்பு பயிற்சியோடு நின்று கொண்டிராமல் எதை வாசித்தோமோ அந்த வாசிப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து கொள்ளக்கூடிய, எடுத்து செல்லக்கூடிய பேராற்றல் நமக்கு வர வேண்டும். நான் இப்படி சொல்லுகிறேன், தமிழனுக்கு எதுங்க வரலாறு? தமிழனுக்கு எது வரலாறு தெரியுமா? இதை யார் வேண்டுமானாலும் மறுத்து பாருங்கள், தமிழனுக்கு தமிழ் தான் வரலாறு, மொழி தான் வரலாறு. தமிழ் மொழி செம்மொழி. நாம் இவ்வளவு பேசுகிறோமே, நாம் எத்தனை புத்தகங்களை, தமிழ் புத்தகங்களை நாம் வாசித்திருக்கிறோம்?
நான் உங்களுக்கு சவாலாக முன்னால் போடுகிறேன். முஸ்லிம்களுக்கு குரான், இந்துக்களுக்கு உபனிஷதங்கள், வேதங்கள், கிறிஸ்துவர்களுக்கு பைபிள், தமிழனுக்கு திருக்குறள். திருக்குறள் தான் நம் வேதம். அந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திற்காக நாம் வாசிக்கிறோமா? அந்த போதி மரத்திற்கு கீழே கொஞ்சம் உட்கார்ந்து பாருங்கள். நேற்று ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன், ரொம்ப நுட்பமான விஷயம், கடத்தி விட்டு போகிறேன். ஒரு குறள், உங்கள் எல்லோருக்கும் விளக்கம் தெரிந்த குறள் தான். ஏன் அதை வேதம் என்று நான் சொல்கிறேன் தெரியுமா? வேதம் என்பது எக்காலத்தின் வாழ்க்கைக்கும் பொருள் தரும் சிறப்பு கொண்டது. இன்றைக்கு நாம் ஒரு பத்திரிகையை வாசிக்கிறோம், நாளைக்கு அந்த பத்திரிகையை நாம் திரும்ப வாசிக்க போவதில்லை. ஆனால் 2500 வருஷத்துக்கு முன்னால எழுதின 1033 குறள், ஒரு அக்ஷரம் கூட மாறல. படிச்சுக்கிட்டே இருக்கோமா இல்லையா? அதையே படிக்கிறோமா இல்லையா? திரும்ப திரும்ப படிக்கிறோமா இல்லையா? பொருள் தருகிறது. உங்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை இன்றைக்கு நான் வெளியிடுகிறேன். ஒரு குறளை வாசிக்கின்ற பொழுது யாரோ ஒருவருடைய உரையை வாசிப்பதற்கு முன்னால் 10-15 தடவை அந்த குறளை மட்டுமே தியானியுங்கள். உங்களுக்கு உரையாசிரியர்கள் தருகின்ற விளக்கங்களில் இருந்து வேறு சில விளக்கங்கள் கிடைக்கக்கூடும். அல்லது அந்த உரையாசிரியர்கள் எதை குறித்து சொல்லி இருக்கிறார்களோ அதற்கான பொருள் உங்களுக்கு விளங்கக்கூடும். வாழ்க்கையில் மாற்றம் நிகழக்கூடும். பரிமேலழகர் எழுதிய பல உரையை நான் ஏற்றுக்கொள்வதில்லைங்க. மயிலைநாதர், மடக்குரவர் எழுதிய உரைகளின் மீது எனக்கு கவனம் அதிகம் இருக்கிறது. சாலவன் பாப்பையா வரைக்கும் எழுதியிருக்கிறார், டாக்டர் பொற்கோ வரைக்கும் எழுதியிருக்கிறார். டாக்டர் பொற்கோ அவர்கள் எழுதிய ஒரு உரை நான் அதற்கு முன்னாலும் பார்க்கல, அதுக்கு பின்னாலும் பார்க்கல. நேற்று ஒரு குறள் படித்தேன். அந்த குறளை நான் இப்பொழுது சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வித்தியாசமாக உணர்ந்த குறள் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் மாற்றம் நிகழ்கிறதா என்று பாருங்கள். தோன்றிர் அகுதிலார். என்ன பொருள்? இல்லை, இவ சொன்னா ஏதானும் சொல்ல போறான்ற மாதிரிலாம் யோசிக்க. என்ன தெரியுமா அதை சொல்லுங்க. என்னப்பா அர்த்தம்? அதான் அவர் சொல்லிட்டாரு விளக்கம். என்ன நாம விளக்கம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, ஒருத்தங்க பிறந்தா புகழோட பிறக்கணும், இல்லைன்னா பிறக்காம இருக்கிறதே நல்லது. அப்படி சொல்வாரா தாத்தா? அது சாத்தியமா? பிறக்கும் போதே நானும் நீயும் புகழோட பிறந்தோமா ஜீவா சார்? பிறந்துட்டோம். அப்படி என்ன அர்த்தம்? அது பொய்யாது. இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன், அல்லது நீங்கள் ஒரு செல்ஃபி எடுக்கிறீர்கள், அதை நீங்க சோஷியல் மீடியால போடுறீங்க, ஏதோ ஒன்றை உங்களை நீங்களே பதாகை கட்டுகிறீர்கள். என்ன சொல்றார் தெரியுமா வள்ளுவர்? மற்றவர்களுக்கு முன்னால் உன் முகம் காட்டி நீ தோன்ற வேண்டும் என்றால் ஏதேனும் புகழ்க்குரிய காரியத்தை செய்துவிட்டு வந்து நில், இல்லை என்றால் அப்படி தோன்றாமல் இருப்பது நல்லது. இது புரிஞ்சுதுன்னா கல்யாணத்துக்கு முன்னாலேயே கட்டி பிடிச்சிட்டு போஸ் கொடுப்போமா? கொடுப்போமான்னு கேட்க. தோன்றிர் புகழோடு தோன்றுக. இல்லையா, உன்னால முடியலையா? தோன்றலின் தோன்றாமை நன்று. கன்னத்துல கல்லெறிறாங்க தாத்தா, சும்மா வந்தாளு. நான் இன்னொரு குறள் சொல்றேன். வித்தியாசமாக நாம் இதை புரிந்து கொண்டால் நமக்கு வேறு எந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றுகின்றவர்களாக இருந்தாலும் நம்மை வழிபடுத்துவது நம் இனத்திற்கான நூலான அந்த திருக்குறளாக அமையும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே. இப்ப இந்த ஒரு வார்த்தைக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் அவ்வளவு கோபம் வர்ற ஒரு குறள் இருக்குப்பா. என்னால தாங்கவே முடியாதுப்பா அந்த குறளை படிக்கும் போதெல்லாம். தெய்வம் தொழாள் கொழுநன். நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க, அதெல்லாம் நல்லது இல்ல. அந்த மாதிரி ஒரு பிள்ளை வீட்டுக்கு வந்தா, தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுது எழுவாள் பெய்யன
அவ பெய்ன்னு சொன்னா மழை பெய்யுமா? எப்படிங்க பெய்யும்? என் வாசுகி சொல்லியிருந்தா கூட பெஞ்சிருக்காது. எங்க அம்மா கண்ணகி சொல்லியிருந்தா கூட பெஞ்சிருக்காது. அதெல்லாம் என்ன மெட்டாபிசிக்ஸா? பெய் அப்படின்னோட மழை பெஞ்சிருமா? அப்படி பெஞ்சாதான் நான் மிகப்பெரிய நான் கடவனையே தொழுது கொண்டிருக்கிறேன், வேறு எந்த தெய்வத்தையும் தொழவில்லை என்ற லேபிள் எனக்கு கிடைக்குமா? இப்படி தாத்தா சொல்வாரா? நான் மூப்பன் இல்லையா? அவன் அறிவாளி இல்லையா? ஞானம் கிடைப்பது என்பது என்ன? வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்வதுதான் தோழமைகளை. ஒன்றை சரியா பாருங்களேன், ஆங்கிலத்தில் எனக்கு அட்டகாசமாக புரிந்த சொல், எனக்கு ரொம்ப பிடிச்சமான சொல், அண்டர்ஸ்டாண்டிங். என்ன வார்த்தைங்க அது? நீ எது பேசினாலும் ஐ ஸ்டாண்ட் அண்டர், டோன்ட் வரி, ஐ ஸ்டாண்ட் அண்டர். இது சொன்னா போதுமே, சண்டையே வராத. நீங்க என்ன புரிஞ்சிக்கவே இல்லையே. ஆமா, புரிஞ்சிக்கல, அதனால தானே பிரிவு. எப்படி சொல்கிறார் பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, பொறுக்கம் எழுதினாருங்க, அதுக்கு அர்த்தம் அவர் திராவிட மரபு சார்ந்தவர். அவர் இந்த பெய் என்ற பெய் மெட்டாபிசிக்ஸ்லாம் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கையில் பரிமேலழகருக்கு அதுலலாம் நம்பிக்கை இருக்கு. இந்த ரெண்டு பேரும் எப்படி வித்தியாசப்படுறாங்க பாருங்க. அவர் சொல்றார், வீட்டில் ஒருத்தி இருக்கிறா, நல்லா படிச்சிருக்கிறா, அது முன்னால குரல் இருக்குதே, அது கூட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம், ஆம்பளைங்களாம் நல்லது. தற்காத்து, தற்கொண்டார் பேணி, தகை சார்ந்த சொல் காத்து, சோர்வில் ஆழ்பெண், எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்பான். சரியா? ஃப்ரெஷ்ஷாக இருப்பான். இந்த குரல் தான் இருக்குதே. அப்போ அவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் என்பது எவ்வளவு பெரிய பெண் அடிமைத்தனம். அப்படி சொல்ல இல்லை வள்ளுவன், அப்படி சொல்ல இல்லை. அவன் சொன்னது என்ன தெரியுமா? வீட்டில் ஒருத்தி இருக்கிறாள், உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் குலதெய்வத்துக்காக, உங்களுடைய சூழலுக்காக அவள் தன்னை முழுமையாக கொடுத்து தன் குலதெய்வத்தை கூட மறந்து இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவள் யார் தெரியுமா? நீ பெய் என்று சொன்னவுடன் பெய்யும் மழையை போன்றவள். உங்களுக்கு வரையாவ அது அப்படித்தான் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்ப இன்னொரு குறளை சொல்றேன். இப்படி குறளை புரிந்து கொள்வதே இல்லை நாம். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். ஃபர்ஸ்ட் சொல்லிட்ட, நீ என்ன சொன்ன? என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். நீ ஏன் சொல்ற? நன்றி மறப்பது சொல்லிட்டல்ல, அப்புறம் எல்லா நன்றியும் மறக்கலாம், பரவாயில்ல, எதுக்கு நீ அந்த இடத்துல கேப் விடுற? எனக்கு புரியலைங்க அது. எனக்கு வள்ளுவன் மீது கோபம் வந்தது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டு. எந்த நன்றி நீ கொன்னுட்டனாலும் உனக்கு பரவாயில்ல, மன்னிப்பு உண்டு, ஒரு நன்றியை மட்டும் நீ கொல்லக்கூடாதுன்னு சொல்லி கடைசியா வார்த்தையை முடிக்கிறார். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற. அப்படின்னா என்ன? அம்மா அப்பா செஞ்ச நன்றியை மட்டும் மறந்துட்டேன்னு வச்சுக்க, உலகத்துல நீ என்ன நன்றியை வேணாலும் மறக்கலாம், தாய் தகப்பன் செய்த அந்த நன்றியை மட்டும் மறக்காதேன்னு வைக்கிறாரு. இன்னொரு குறள் சொல்றேன். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. என்ன அர்த்தம்? நீயே சொல்லு, ஏதோ சொல்ல போறல. ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன தெரியுமா, நெஞ்சுக்கு தெரிய பொய் சொல்லாத, அப்படி சொல்லிட்டேன்னா உன் நெஞ்ச உன்னை சாவடிச்சிரும். ஓகே குட். வந்து கேட்டா பாருங்க ஒரு கேள்வி, நெஞ்சுக்கு தெரியாம பொய் சொல்லலாமா? நியாயமான கேள்வி தானே? என்ன கதிர், நியாயமான கேள்விதான். கேட்பான் அவன் கிளாஸ்ல. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. இப்ப இந்த குறள் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, நல்ல குறளை படிச்சு பாருங்க, கிளியரா மூப்பன் சொன்னான். தன் நெஞ்சு அறிவது, அறிய அல்ல, அறிவது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதன் இயல்பே அறிவது. அதனால பொய் சொல்லாத, சொல்லிட்டா சாவடிச்சிரும் அது. பாருங்க, குற்றத்திற்கு தண்டனை உண்டு, மன்னிப்பு உண்டுங்க. குற்ற உணர்வுக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த குற்ற உணர்வை எங்கன்னு போய் கழுவுவீங்க நீங்க? கழுவ முடியுமா இந்த குற்ற உணர்வை? பாஸ்கரதாசின் கொலை என்கின்ற ஒரு புத்தகத்தை படிக்கிறேன் நான். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என் மனதை விட்டது அகலவே இல்லை.
பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன், இறக்கின்ற மிருகம் தன்னை கொல்ல வருகின்ற, கொன்று போடுவதற்கு காத்திருக்கக்கூடிய அந்த மிருகத்தை அப்படி பார்க்கும் தெரியுமா? எப்பாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது கண்ணில் அதுக்கு என்ன சொல்லுதுன்னு? நீங்கள் வீட்டில் வெட்டுவீங்களே, அப்போ அது உங்களை பார்க்கும். அப்படி என்னைக்கால் யோசிச்சிருக்கிறீங்களா அது என்ன சொல்ல வருதுன்னு? பாஸ்கரதாசின் கொலை என்கின்ற அந்த புத்தகம் இப்படி சொன்னது. பாஸ்கரதாஸ் ஒருத்தன் தன்னுடைய ஆக கீழே விழுந்து அழிந்து போக காத்திருக்கக்கூடிய ஒரு நண்பனை தெருவில் இருந்து கண்டெடுக்கிறான். அவனுக்கு நல்ல உணவு கொடுத்து, உடை கொடுத்து, வேலை கொடுத்து, பணம் கொடுத்து அவனை வாழ வைக்கிறான். அவனுக்கு பாஸ்கரதாசின் இளம் மனைவியோடு தொடர்பு வந்து விடுகிறது. அந்த இளம் மனைவி பாஸ்கரதாசை கொலை செய்ய திட்டம் போடுகிறாள். திட்டம் போடுவதற்கு அவள் இவனை பயன்படுத்துகிறாள். இந்த ஆண் வந்த நண்பன் அவளுடைய சொல்லில் மயங்கி கொலை செய்வதற்கு ஒப்புக்கொள்கிறான். ஒப்புக்கொண்ட அவன் எப்படி கொலை பண்ணுவதுன்னா, ஒன்னால அவர் சோஃபால உட்கார்ந்துருப்பாரு, நீ பின்னால போய் இப்படி இழுத்து கொன்னுடு. கதை முடியுதுங்க. இந்த பக்கம் போட்டுருவான். போட்டுட்டு இழுத்து அவன் அந்த ஸ்ட்ரகிள் பண்ணும் பொழுது அவன் திரும்பி பார்த்துருவாங்க இவனை. அவன் இறந்துருவான். கடைசி வரைக்கும் அந்த பெண்ணோடு சேராமல் தன் நண்பன் வாழ வைத்த தன் நண்பன் தன்னால் தான் அவன் கொலையுண்டான் என்பதனை அவன் தெரிந்து கொண்டான் என்கின்ற குற்ற உணர்வில் தற்கொலை செய்து கொள்ளும். இப்படி ஒரு கதை. இது போதி மரமா இல்லையா? ஏதோ ஒரு நிலையில் நாம் ஒன்றை வாசிக்கின்ற பொழுது அந்த வாசிப்பு நம்மை இன்னொரு கட்டத்திற்கு, மனதை வேறு நிலையில் திருப்பி எடுத்து செல்கிறதா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் மரணம் அடைவதற்கு 28 நாட்களுக்கு முன்னால் எனக்கு தொலைபேசியில் அழைத்தார். கவிஞர்கள் வாழக்கூடிய பகுதியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாளும் என்னை வந்து நீ சந்தித்ததில்லை, பொதுக்கூட்டத்தில் தான் சந்தித்திருக்கிறாய், மரியாதையாக வீட்டிற்கு புறப்பட்டு வா. கவிஞர்கள் வாழக்கூடிய பகுதி என்கிறீர்கள், என்ன நீயே சொல்லு பார்ப்போம். என்ன ஒரு பனையூர், எதுக்கு வாப்பா அப்படி சொல்றீங்க? பனையோலைகளில் தானே எழுதினோம். ஃபோனில் சொல்கிறார். இசையாக பேசக்கூடியவர், உண்மையில் இசையை காதலித்து கவிதையை திருமணம் செய்தவர். ரொம்ப இசை ஞானி அவர். வீட்டிற்கு போகிறேன். பல மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தவர் கடைசியாக சொன்னார், நாளைக்கு வீட்டிற்கு போ, உன் வீட்டிலே 1400 ரூபாய் எடுத்து வை, ஒருவர் சில புத்தகங்களை கொண்டு வருவார், எதுவும் பேசாமல் அந்த 1400 ரூபாயை கொடுத்து விடு. சரி, நான் 1500 ரூபாயை வைத்திருந்தேன். அவர் வந்தார், நான் கொடுத்தேன். அவர் மீதி 100 ரூபாய் கொடுத்து போய்விட்டார். அந்த புத்தகத்தை பார்க்கிறேன். பாப்பா புத்தகம் வந்துவிட்டது என்றால் ஒரே விஷயம்தான் சொன்னார், என் வாழ்க்கையை மாற்றி போட்ட புத்தகம். நான் எவ்வளவு நாள் இருப்பேன் என்று தெரியாது. எனக்கு பின்னால் களமாடுகின்றவர்கள் இந்த நூல்களை எல்லாம் வாசித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கு நான் பரிந்துரை செய்கிறேன். அந்த புத்தகம் எது தெரியுமா? 1296ஆம் ஆண்டிலே பிறந்த, இஸ்தான்புல்லிலே பிறந்த ஜலாலுத்தீன் ரூமி என்கின்ற மாபெரும் ஞானி, சூஃபி ஞானி எழுதிய மஸ்னவி என்கின்ற நூலின் தமிழாக்கம். 4 பகுதிகள் வந்திருந்தது அப்போ. இப்பொழுது 6, 7 வந்துருச்சு. நான் எல்லாம் வாங்கி கொண்டேன். அந்த புத்தகத்தை, இதை நீ வாசி என்று அவர் கொடுக்கின்ற பொழுது, யாரோ ஒருவர் இங்கிருந்து வேறு ஒரு கண்டத்தின் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஞானி 12ஆம் நூற்றாண்டில் சிந்தித்த அந்த சிந்தனையை அதே 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதிகளில் அல்லது சங்க இலக்கியங்களில் நான் என் தமிழ் இலக்கியத்தில் உணர்கிறேன். உலகளாவிய சிந்தனைகளை தூக்கி பிடித்த அந்த மஸ்னவியை வாசிக்கின்ற பொழுது ஒரே 2 கருத்து மட்டும் சொல்லுகிறேன். அது எப்படி போதி மரமாக மாறுகிறது என்று பாருங்க. கொய்யா மரத்திலிருந்து இறங்கு, இவ்வளவுதான் கவிதை. கொய்யா மரத்திலிருந்து இறங்கு, நிறைய பழங்கள் பூத்து தொங்குகின்றன என்பதற்காக ஆசையோடு கொய்யா மரத்தில் ஏறி இருக்கிறாய். அங்கிருந்து பார்ப்பதுதான் உலகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். உலகம் மிகப்பெரியது. முதலில் கொய்யா மரத்திலிருந்து இறங்கு. வாழ்க்கைக்கு நீங்கள் இதை போட்டு பாருங்கள். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டு நாம் புரிந்த புரிதலில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்று பார்ப்பது என்பது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதனை மஸ்னவி அப்படி சொல்லிவிட்டு போகிறது. கொய்யா மரத்திலிருந்து இறங்கு. யாரேனும் உங்களுக்கு புரிந்து தனக்கு புரியாத ஒரு விஷயம் உலகத்தில் இல்லவே இல்லை என்று பேசுகிறார்களா? அவர்களிடத்தில் ஒரே விஷயம் சொல்லுங்கள், தயவு செய்து கொய்யா மரத்திலிருந்து இறங்கு. இப்படி சொல்கிறான். இன்னொரு வார்த்தை சொல்றான் பாருங்க,
நான் அசந்து போன வார்த்தை. இளைஞர்களிடத்தில், லட்சக்கணக்கான இளைஞர்களிடத்தில் இந்த சொல்லை நான் சேர்த்திருக்கிறேன், உங்களோடும் பகிர்ந்து கொள்கிறேன். என் போதி மரம் எனக்கு கொடுத்த கனிகளில் ஒன்று இந்த சொல். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. சொல். என்ன சொல்லுங்க, என்ன சொல் இது? இது சத்தியமா, உண்மையா? உண்மை, உண்மை. நீ எதை ஆழமாக தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. அது ஆசையாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், காமமாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய ஆழமான ஆழ் மனது அதை நாடுகிறதா, அதுவும் உன்னை நாடுகிறது. மரணம் கூட அப்படித்தான், விபத்து கூட அப்படித்தான், பகை கூட அப்படித்தான். உன் மனம் எதை நாடுகிறதோ அது உன்னை நாடுகிறது. யோசனைகளையும் எண்ணங்களையும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் பிசிறான, நெகட்டிவான, உடன்பாட்டு முறையில் இல்லாத முரணான சிந்தனைகளை வரவிடக்கூடாது என்பதில் நான் தெளிவு பெற்ற இடம். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நான் இத்தகைய பரந்த கூட்டத்தை தேடுகிறேன். இதோ நான் வருவதற்கு 2 மணி நேரம் காலதாமதமானாலும் இந்த கூட்டம் என்னை தேடிக்கொண்டிருந்தது என்பதுதானே, இதுதானே. ஒரு நான் கொஞ்சம் உயரமான பொண்ணு. இந்த திருவள்ளுவர் பஸ்ஸில் ஏறும்பொழுது அது ரொம்ப குட்டியாக இருக்கும், கால் முட்டி இடிச்சுக்கும். எனக்கு ஒரு 12 வருஷமாக பயம், பிரேக் போட்டால் முட்டி பேந்துருமோன்னு. ஆனால் பஸ்ஸில் பேரல, 2 வீலர் ஓட்டிகிட்டு போகும்போது கீழே விழுந்து முட்டி பேந்துருச்சு. இப்போ புரியுதா? நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது விழுந்துருவோமோ, நான் விழுந்துருவீங்க. விழக்கூடாது, விழமாட்டீர்கள். சொற்களில் கவனம். இந்த சொற்களில் கவனமும் சொல்லுகின்ற சொல்லில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிந்து கொள்ள ஞானமும் புத்தகம் எனும் போதி மரம் எனக்கு தருகிறது. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். ஒரு விஷயம் தெரியலங்கிறது ஒப்புக்கோங்க. மாணவர்கள், முன்னால் இருக்கிறவங்க கண்டிப்பாக கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. திட்டாமலாம் அது ஒழுக்கமாக நமக்கு கிடைக்காது. ஏன்னா தெரிஞ்சுக்கிற வேற வயசில் தெரிஞ்சுக்கல. 9th ஸ்டாண்டர்டில் தெரிஞ்சுக்க வேண்டியது +1 வந்து கேட்குற கெட்ட வார்த்தையில் தான் பதில் வரும். வந்தாலும் பரவாயில்ல, முட்டாள் பெண்ணே திட்டிக்கோ. விளையாடுறியா? விளையாடலை. திமுறா பேசுறியா? இல்லை. வம்பு பண்ணுறியா? கிடையாது, சொல்லிக் கொடு. ஸ்டாஃப் ரூமுக்கு வா, வரேன், சொல்லிக் கொடு. அம்மா அப்பாவை கூட்டு வரேன், சொல்லிக் கொடு. எக்ஸாம் எழுத விட மாட்டேன், விடாத, சொல்லிக் கொடு. எவ்வளவு வேணுமாலும் திட்டிக்கோ. வாழ்க்கை முழுவதும் நான் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை உன்னிடத்தில் வசை வாங்கி கொண்டு அது என்ன என்று நான் தெரிந்து கொள்ளாமல் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஞானம் புத்தகம் தருகிறது. உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கு முன்னால் வந்து விழுகின்ற பொழுது பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன். சொற்களிலே உள்ளே இருக்கக்கூடிய சூட்சுமத்தை. ஏங்க, நேற்று ஏதோ ஒரு காரில் போய்கிட்டு இருக்கேன். இந்த பேரன்பு இந்த உலகத்தில் வேற எங்கே கிடைக்கும் நீங்களே சொல்லுங்க. நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறேன். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சில். வண்டி டிரைவ் பண்ணிட்டு போகிறேன், பசி. இப்பவும் பசியோட தான் இருக்கிறேன், சரியான பசி. முன்னால் ஒரு டெம்போ, அந்த டெம்போவில் ஃபுல்லாக பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் உட்காந்துக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. நல்ல மஞ்சளும் சிவப்புமாக ஆடை, கழுத்திலெல்லாம் ருத்ராட்சம் எல்லாம் போட்டுக்கொண்டு மஞ்சள் முகத்தோடு குங்குமத்தோடு அப்படி போகிறாங்க. அந்த கூட்டம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. போயிட்டே இருக்க அந்த அம்மா ஏதோ சாப்பாடு எடுத்து பச்சை பசுமையான இலையில வைக்கிது. நான் வண்டி ஓட்டிகிட்டே போகிறேன், முன்னால் அது தெரியுது. நான் என்ன பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? வண்டியை நிறுத்த முடியாது, ஹைவே. கார் கண்ணாடியை இறக்கிட்டு இப்படி கை நீட்டிட்டேன்.
தமிழ்நாட்டில் தான் இது முடியும். அவங்க உடனே இண்டிகேட்டர் போட்டு ஓரமா நிறுத்திட்டு அந்த தொன்னை இலையில் சாப்பாடு கொண்டு வந்து என்னை கை காட்டி நிறுத்தி இப்படி கொடுக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க இந்த நாட்டை? நாடுங்க எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு. பாரதி பாரதி என்கின்ற போதி மரம் கிடைக்கிறதா வார்த்தை? நீ என்ன நான் என்ன? காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். யார் சொல்லுவா? தமிழ் மண்ணில் இருந்து புறப்பட்ட நூல், பழந்தமிழ் நூல் போதி மரமாக நின்று எனக்கு சொல்கிறது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோயும் தணிதலும் அவற்றோர் அன்ன சொல்லிக் கொடுக்குதே. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. யார் சொல்லுவா? பொருள் புரிய வேண்டுமே. காலையில் 4 மணிக்கு எவனாவது சினிமா தேட்டரில் போய் சினிமா பார்ப்பானா? ரசனை கெட்டு இருக்கிறோம் நாம் என்ற அர்த்தம். விடிய விடிய கூத்து பார்த்தவங்க தான் நாம. ஆனா 4 மணிக்கு முடிச்சுக்குவாங்க. எனக்கு புரியவே இல்லை. எங்க ஐயா தான் சொல்லுவார், பெரியார்தாசன், சினிமால உண்மையாவே மேல இருந்து ஒருத்தன் குதிக்கிறான், அவனுக்கு பேர் டூப்பு. குதிக்கிற மாதிரி ஒருத்தன் நடிக்கிறான், அவனுக்கு பேர் ஹீரோ. குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் சம்பளமாடா. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இந்த தெளிவு எது கொடுக்கும்? நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். புத்தகங்களை வாசிப்பதனால் சேது பந்தன படலம்னு ஒரு படலம் இருக்குங்க கம்ப ராமாயணத்துல. முடிஞ்சா அதை படிச்சு கடந்துருங்க. நான் ஏன் அதை இப்போ படிச்சேன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க சேது பாலம் இருக்குன்னு. இப்போ சொல்றாங்க இல்லைன்னு. என்ன அரசியல்னு தெரியலையே. ஆனா சேது பந்தன படலத்துல கம்பர் எழுதுறார். இப்போ இவ்வளவு பாருங்க, சொல் பாருங்க எப்படி இருக்கு. கடல் கவிச்சி நாத்தம் வீசக்கூடிய மீன்கள் உலவுகின்ற ஒரு பகுதி. மலை என்பது தேனும் மாணிக்கங்களும் வேர்களும் பஞ்ச மூலிகைகளும் நிறைந்திருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் வீசக்கூடிய அற்புதமான பொக்கிஷம். இந்த அற்புதமான பொக்கிஷத்தை குரங்குகள் எடுத்துட்டு போய் கடல்ல போடுது. இவ்வளவுதாங்க காட்சி. அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுதே எனக்கு கிடைக்கின்ற ஞானத்திற்காக அந்த எழுத்தாளன் அந்த சொல்லை அதில் போடுகிறான். இது வெறும் காட்சி தான். மலையை கொண்டு வந்து கடல்ல சாத்தனாங்க, அவ்வளவுதான். ஆனால் கம்பன் என்ன எழுதினான் தெரியுமா? வாழ்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தன் நிலை தாழ்ந்து வீச்சமாக இருக்கக்கூடிய கடல் போன்ற சூழ்நிலைக்கு போய் சேர்ந்தாலும் அவர்கள் தன்னில் இருக்கக்கூடிய வாசனையை அந்த கடலில் கலந்து கடலை வாசனை திரவியமாக மாற்றுகிறார்கள் என்று பேசுகிறார். வாழ்ந்து கெட்ட, அதனால தானே சொன்னாங்க கெட்டாலும். இந்த சொல் கிடைத்த இடம். எத்தனையோ வார்த்தைகளை சொல்லலாம், எத்தனையோ விஷயங்களை இந்த போதி மரம் எனக்கு தந்திருக்கிறது. நான் ஆன்மீக புத்தகங்களை வாசிக்கிறேன், திருக்குரானை வாசிக்கிறேன், பைபிளை வாசிக்கிறேன், 4000 திவ்ய பிரபந்தத்தை வாசிக்கிறேன், தேவாரத்தை வாசிக்கிறேன், திருக்குறள், சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், புத்திலக்கியங்கள் என்று எல்லாவற்றையும் வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தெரிகிறது. நான் இதை பெருமைக்காக சொல்ல இல்லை, எனக்கு 5 மொழிகள் தெரியும். 5 மொழிகளில் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். எல்லா மொழிகளிலும் இருக்கிறது தான் நீதி. ஆனா என் தாய்மொழியாம் தமிழில் இருப்பது என்ன தெரியுமா? அகம் சார்ந்தவன் பேசினாலும் புறம் சார்ந்தவன் பேசினாலும் அந்த போதி மரம் எனக்கு தருகின்ற ஆழமான ஒன்று அறம். அறம் என்கின்ற போதனையை, எனக்கு ஞானத்தை இந்த பூமி எனக்கு தந்திருக்கிறது, இந்த நூல்கள் எனக்கு தருகின்றன. எல்லாவற்றையும் படித்து கடந்து விடுங்கள். படித்து கடப்பதற்கு என்ன இருக்கிறது? நான் காரல் மார்க் ஜென்னி பற்றி ஒரு புத்தகம் படிக்கிறேங்க.
இதுவரைக்கும் நான் தெரியாத ஒரு விஷயத்தை அந்த புத்தகத்தின் ஒரு வரி இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 800 பக்கங்கள் கொண்ட புத்தகமா இருக்கலாம். உங்களுக்கான ஞானம் எங்க தெரியுமா கிடைக்கும்? 782வது பக்கத்துல கிடைக்கும். ஆனா அந்த 781 பக்கமும் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. அந்த அந்த வரிக்கான முதலீடு அது. நான் பாருங்க, ஜென்னி தொற்று நோய், ஈரல் தொற்று, நுரையீரல் தொற்று, இப்போ இருக்கிற பேண்டமிக் மாதிரி கொரோனா தொற்று, அந்த மாதிரி ஒரு தொற்று. காரல் மார்க்ஸ்க்கும் அதே தொற்று. 2 பேரும் சேரவே கூடாது, தனித்தனியாக போட்டு வச்சிருக்காங்க பெட்டு. அந்த பொண்ணு எழுதுறா, அந்த பொண்ணுடைய எழுத்து அதில் கொஞ்சம் இருக்குது, அந்த டைரி குறிப்பு இருக்குது அந்த புக்கில். அவள் எழுதுறா, வெளியில் வந்து எங்கல்ஸ் வரார், உள்ளே போகாதீங்கிறா. ஏன் அப்படின்னா, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் சேரக்கூடாது, சேர்ந்தால் யாராவது ஒருத்தர் செத்து போயிடுவாங்கம்மா. அந்த பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இளம் காதலர்களைப் போல வாழ்க்கை எங்கெங்கோ தொலைத்து விட்டு இந்த முதிய காலத்தில் 2 பேரும் சேர்ந்து அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். உயிரோடு இருப்பதை விட இந்த கணம் அவர்களுக்கு முக்கியமானது. நாம் உள்ளே செல்ல வேண்டாம் என்று தடுக்கிறாள் மகள். சொன்னதுபடிக்கே ஜென்னி இறந்து போகிறாள். உள்ளே போய் பார்க்கிறான், ஜென்னி இறந்து கிடக்கிறாள். வெளியில் வந்து காரல் மார்க்ஸினுடைய தோழன் ஏங்கல்ஸ் என்ன அறிவித்தான் தெரியுமா? காரல் மார்க்ஸும் செத்து போனான். அதன் பிறகு காரல் மார்க்ஸ் 2 ஆண்டுகள் இருந்தார். ஆனால் அந்த வினாடியை பார்த்தவுடன் காரல் மார்க்ஸும் செத்து போனான் என்றான் இல்லையா? காரல் மார்க்ஸ் சாவுக்கு ஏங்கல்ஸ் எழுதினான். நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், எல்லோரும் காரல் மார்க்ஸை தான் பெரிய இதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். காரல் மார்க்ஸ்க்கு சற்றும் குறையாத எழுத்து ஏங்கல்ஸ் எழுதியது. தன் நண்பனுக்காக அவன் தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் தன் பணம், தன் பதவி, தன்னுடைய நேரம் எல்லாவற்றையும் காரல் மார்க்ஸ்க்காக தந்தவன் ஏங்கல்ஸ். ஏங்கல்ஸுடைய நூல் வந்திருக்கிறது, தொகுப்பு வந்திருக்கிறது, நான் வாங்கி வைத்திருக்கிறேன், முடிந்தால் படித்து கடந்து விடுங்கள். ஏங்கல்ஸ் சொன்னான், இந்த நாள், இந்த மணி நேரம் என் நண்பன் காரல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான். சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுதல் மரணம் என்று சொல்லுகிறான் ஏங்கல்ஸ். எனக்கு காரல் மார்க்ஸ் மரணத்தை விட மிக முக்கியமானதாக இருக்கிறது இந்த சொல். சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுதல் மரணம். சொற்கள் நமக்கு கிடைக்கின்றன, நமக்கான தேடல் நமக்கு வாய்க்கின்ற பொழுது நமக்கான வாழ்க்கை நமக்கு அர்த்தம் உள்ளதாக வந்து சேர்கிறது. இதற்காகத்தான் இதை பேச வந்தேன். பெர்னாட் ஷா சொல்கிறான், நம்மில் பல பேர் 40 வயதிலேயே செத்து போகிறோம். புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகிறது. வாழ்கின்ற அந்த வினாடி வரைக்கும் வாழ்வது என்றால் என்ன? நான் 4, 5, 6 என்று இந்த வரிசையின் படியில் நான் பெற்ற இந்த போதி மரத்தின் கீழே நான் பெற்ற ஞானத்தை பிழிந்து இதை உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். ஆசிரியர்கள் மட்டும்தான் ரகசியங்களை சொல்வது உண்டு, படைப்பாளர்களும் சொல்லிவிடுகிறார்கள். இந்த உலகம் வஞ்சகமானது. ஒருத்தங்கிட்ட கேளுங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு சொல்லித்தர மாட்டாங்க. படித்து ஃபஸ்ட் மார்க் வாங்குற புள்ள சொல்கிற ஒரே வார்த்தை எக்ஸாமினேஷன் ஹாலில், ஒன்றுமே படிக்கலப்பா. இவ்வளோ பொய்யான உலகம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த ஊரில் வந்து ஒரு பாம்பு கடிக்க ஒருத்தி மருந்து சொல்வா. அவளுக்கு 60 வயசு ஆகும்போது 45 வயசு வரைக்கும் பார்த்துட்டு இருந்த ஒரு பாம்பு அதை கடிச்சிருச்சு அந்த பாட்டியை. பாட்டி சாக கிடக்கிறா. பக்கத்துல இருந்து கேட்டாங்களாம், என்ன பாட்டி ஆச்சு? பாம்பு கடிச்சிருச்சு. ஆமாம். என்ன பாட்டி, என்ன பாம்பு கடிச்சு? கட்டு வீரியன், கண்ணாடி வீரியன். ஓ, கடிக்கும்போது பாம்பை பாத்தியா பாட்டி? பார்த்தேன். மருந்து சொல்லு பாட்டி, காப்பாத்திடுறோம். அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சான் பாட்டி. செத்தாலும் சாவேனே தவிர என் ரகசியங்களை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகம். இந்த வஞ்சக உலகத்தில் இருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காகத்தான் புத்தக திருவிழா. இந்த போதி மரத்திற்குள் போய் நின்று கொள்ளுங்கள். புத்தனுக்கு ஞானம் கிடைத்தது. சூப்பருங்க புத்தன், சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் புத்தன். பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன், ரொம்ப பிடிக்கும் புத்தனை. ஏன் தெரியுமா? புத்தன் மட்டும்தான் சொன்னான், நான் காட்டிய வழியில் உன்னை நடக்க ஒட்டாதபடிக்கு நானே வந்தால். புத்தன் காட்டிய வழியில் உன்னை நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்தால் நீ அந்த புத்தனை கொலை செய்.
அவன் உட்கார்ந்து பெற்ற ஞானம்தான் போதி மரம் தந்தது. அந்த அரச மரத்தில் எதுவும் இல்லைங்க. உட்கார்ந்திருந்த பொழுது அவன் மனநிலையில் அவனுக்கு கிடைத்த அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அப்படித்தான் புத்தகங்கள் நமக்கு மேல் போதி மரங்களாக நிற்கின்றன. அதற்கு கீழே ஒரு நிமிடம் அமைதியாக நின்று வாசித்து பாருங்கள். எனக்கு நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே, சில பேர் தூக்கம் வரலன்னா ஸ்லீப்பிங் டோஸா பயன்படுத்துவீங்க. 10 பக்கம் 15 பக்கம் படித்தா சுருன்னு தூங்க வந்துடும். தூக்க மாத்திரையே வேணாம். ஸ்லீப்பிங் டோஸ் சில பேருக்கு 10, சில பேருக்கு 15, யாரும் 20 தாண்டதில்லை. அது இல்லைங்க. வாசிக்கின்ற அந்த வினாடிகளில் நீங்கள் விழிப்புணர்வோடு இப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ற எந்த புத்தகத்தையும் அணிந்துரையிலிருந்து வாசிங்க. சும்மா இல்லை, அணிந்துரைலாம் மதிப்புரை வாசிங்க, முன்னுரை வாசிங்க, புத்தகத்துக்கு பின்னால எழுதியிருப்பாங்க அதை வாசிங்க. புத்தகத்திற்குரிய முன்னால பேஜில் என்ன, யாரு, எப்படி, என்னது எல்லாம் டீட்டெயில் இருக்கும். எல்லாத்தையும் வாசிட்டு உள்ள போங்க. புத்தக வாசிப்பு என்பது ஒரு தவம். அந்த தவத்தோடு நீங்கள் ஒன்றிணைகின்ற பொழுது அது பல வரன்களை உங்களுக்கு தருகிறது. பல வரன்களை அது தருகிறது. அதில் ஒரு வரத்தை நான் சொல்லுகிறேன். எனக்கு கிடைத்த பல வரங்கள் உண்டு. நான் சிறிய போதிலே பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் பேசியிருக்கிறேன். அது யூடியூப்ல வந்திருக்குது. எனக்கு வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஐயா. ஆனால் எங்கள் குடும்பத்தில் அவ்வளோ சீக்கிரமாக புத்தகங்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு வசதி இல்லை. எங்கள் அண்ணன் தான் லெண்டிங் லைப்ரரியில் போய் புக்கு வாங்கிட்டு வருவான். ஆனாலும் அவன் என்ன வாங்கிட்டு வருவான், பெருசாக ஒற்றைக்கண் அரக்கன், சதக் சதக் என்று குத்தினான், அந்த மாதிரியான சின்ன சின்ன பேக்கெட் நாவல் கொண்டு வருவான். ஆனால் கேட்பேன் நான், பாயின்னு சொல்ல வராது. ரொம்ப சின்ன வயசு, அப்போ 10 வயசு. ஆயின்னு சொல்லுவேன் அவனை, என் அண்ணனை. எனக்கு ஒரு அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. இத்தனை பேருக்கு நடுவில் பாயின்னு வராது. இன்றைக்கும் அவன் எனக்கு ஆய் தான். இன்றைக்கும் நான் ஆயின்னு தான் கூப்பிடுவேன் அவரை. மராத்தியில் ஆயினா அம்மா. நான் அவனை அப்படிதாங்க. நான் இப்போ சொல்கிறவங்க எல்லாருக்கிட்டையும், யாராவது அண்ணனோட பிறந்தவங்களா இருந்தால் பாக்கியசாலிகள். அண்ணனா பிறக்கிறது வேற, அது ரொம்ப கடமை. அண்ணனோட பிறக்கணும், சூப்பர். அது அப்பா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா நினப்பு வந்துச்சுன்னா போய் அண்ணனை பார்த்துட்டு வந்துடலாம். சின்ன வயசில் நம்ம அப்பாவை பார்த்த மாதிரியே இருப்பான். இதில் சிலது சுத்தம் தெரியுமா, நான் என் அண்ணனோட 12 வருஷம் பேசுறதில்ல, பட்டொலி வீசி பறக்கும் புகழ் போ. பேசிடுங்க, வாழ்க்கை இவ்வளவு தானே. பேசிடுறேன்னா இன்னைக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க, உன்னை பார்க்கணும் போல் தோணுச்சு. நல்லா என்ன திடீர்னு இல்லை, நாளைக்கு எங்கேயாவது பார்க்கலாமாண்ணா, எனக்கு வேலை இருக்குது, நீ சொல்லு நான் வரேன். நான் ஓவரா தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணு. 2 மணி நேரத்தில் ஃபோன் திருப்பி வருதா இல்லையான்னு பாருங்க. உறவுகளை நெருக்கமாக்குவது சொற்கள் தான், கவிதைகள் தான், இலக்கியம் தான். அந்த வாசனையோடு இருக்கக்கூடியவர்கள் குற்றங்களை இழைக்க முடியாது. ரசனை என்பதும் வாசிப்பு என்பதும் தான் மனதை கழுவுகின்ற சோப்பு. பாரதி சொன்னான், துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி. மனம் வெளுக்க சாம்பல் இல்லை. யார் சொன்னது மனம் வெளுக்க சாம்பல் உண்டு? ஏ பாரதி, உன் கவிதையே மனம் வெளுக்கும் சாம்பல் தானே. உன் கவிதைகளால் நான் மனம் வெளுக்கப்பட்டு இருக்கிறேனே. எத்தனை கவிதைகள் பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடுன்னு சொன்ன போனியே, அதை விட என்ன பெருசு? இவள் செப்பு மொழி 18 என்னில் சிந்தனை ஒன்றுடையாள்னு பாடிட்டு போனியே, இதை விட என்ன மனசு கழுவுறது? தொல்லை வினை தரு தொல்லைகள் நீங்கி சுடர்க தமிழ்நாடே நீ, இதை விட என்ன பெரிய மனசுக்கு வெளுப்பு வேணும்? மனதை வெளுக்கக்கூடிய ஆற்றல் கவிதைகளுக்கு உண்டு, கட்டுரைகளுக்கு உண்டு, நாவல்களுக்கு உண்டு, பயணங்களில் பற்றிய மொழிபெயர்ப்புகளுக்கு உண்டு. மொழிபெயர்ப்பு நாவல்களை தேடி போய் படியுங்கள். ஒன்றும் இல்லைங்க, நான் உங்க எல்லாருக்கிட்டே சொல்ல, குரான் படிங்க. முஸ்லிமா தான் இருக்கணும் குரான் படிக்கிறதுக்குன்னு எந்த அவசியம் கிடையாது. நான் பைபிள் படிக்கிறேனே, நான் கிறிஸ்டியன் இல்லையே, நான் படிக்கிறேனே. இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் நேரடியாக பேசுவது போல் நான் உணர்கிறேனே. காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். சரி, ஓகே. விதைகளை விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். சரி, ஜீசஸ் என்கிட்ட பேசுறாருங்க. அதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குரான் என்பது முகமது நபிக்கு ஜிப்ரையில் மூலமாக இறைவன் தந்த சொல். அவருக்கு அங்கிருந்து வந்தது, நமக்கு நேரடியா எழுதப்பட்டு நம்ம வாசிக்கிறோம். இறைவன் சொல்.
விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். என்ன வார்த்தை பாருங்க, முடிந்தால் ஞானம் பெற்றுக் கொள்ளுங்கள். போதி மரமாக பைபிள் இப்பொழுது நம் மேல் கவிழ்ந்திருக்கிறது. சில விதைகள் வழியில் விழுந்தன, பறவைகள் பட்சித்தன. சில விதைகள் பாறைகளில் விழுந்தன, மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் விரைவில் முளைத்தன, வெயில் பட்டு கருகின. சில விதைகள் முட்களில் விழுந்தன, முட்கள் நெருக்கடித்து சிதைந்து போயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகம் அளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். கைகளில் எடுத்து செல்வது விதைகள் அல்ல தோழமைகளே, நம் எண்ணங்களும் நம் வாழ்வும் நம் நாளும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியும் தான். அதை எங்கே தவற விடுகிறோம், எங்கே போய் போட வேண்டும் என்பதற்கு இதை விட பெருசு என்னங்க? என்னோட தகப்பனார் சொல்லுவார், तारीख ने माजी के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. ஒருத்தரும் கை தட்டலன்னா என்ன அர்த்தம்னா யாருக்குமே உருது தெரியலன்னு அர்த்தம். என்ன தெரியுமா? காலத்தின் பேரேடு தன்னுடைய அந்த காலத்திற்கு பின்னால் தன் ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. இந்த கடந்த காலம் பொத்தி வைத்த ரகசியம் என்ன தெரியுமா? வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. வினாடிகளை காப்பாற்றிக் கொள்ளுகின்றவன் யுகங்களை காத்துக் கொள்கிறான். வினாடிகளில் தவறிழைக்கின்றவன் வாழ்க்கையை தவற விடுகிறான். இன்னொரு சொல்வார் அப்பா, दगा किसी का सगा नहीं है, करना है तो कर देखो. दगाना என்ன? துரோகம். யாருக்கும் சகா இல்லை. சகானா சகம், சகம்னா ஒன்று இணைஞ்சிருக்கு. துரோகம் யாருக்குமே இணைஞ்சது இல்லையா? செய்யணும்னா செஞ்சு பார்த்துக்கோங்கிறார். दगा किसी का सगा नहीं है, करना है तो कर देखो. जिसने जिसने दगा किए हैं जाके उनके घर देखो. என்ன அர்த்தம் தெரியுமா? யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ அவங்க வீட்டை ஒரு எட்டிட்டு போயிடுங்கிறார். பயமா இருக்குங்க, நடுங்குது, எனக்கு ஈரல் நடுங்குது இந்த சொல். நீதி இலக்கியங்கள், இலக்கண நூல்கள், இலக்கண நூல்கள்லாம் சாதாரண நமக்கு நம்ம மிரட்டிய இலக்கண நூல்களை படிக்க விட்டுட்டோம். அது போதி மரம். யாது தொல்காப்பியம் என்பது போதி மரம், தண்டி அலங்காரம் போதி மரம், யாப்பருங்கல காதிகை போதி மரம். நமக்கான வாழ்வியல் இலக்கணங்களை நமக்கு தருகிறது. எவ்வளவு அற்புதமான விஷயங்களை தருகிறது. அகத்திற்கு இருக்கக்கூடிய அற்புதத்தை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். தமிழ் மரபு எவ்வளவு உயர்ந்தது பாருங்க. இதை விட அதிகமான பிரைவசி லா வேற என்ன இருக்க முடியும்? காதல் விஷயங்களை நீ பாடும் பொழுது காதலன் காதலி பெயரை குறிப்பிடக்கூடாது என்பது விதி. சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப் பெறார். காதல் உணர்வுதான் எழுதப்பட வேண்டுமே தவிர காதலன் காதலி பெயர் எங்கேயாவது வந்துவிட்டால் அது அக இலக்கியங்களில் தூக்கி அடிக்கப்படும் என்று சொல்கிறது தொல்காப்பியம். நம்முடைய மரபு, நமக்கான போதி மரங்கள் விரிந்து கிடக்கின்றன. சமீபத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள். சொல்தானே, நாம் யாரையேனும் பார்த்தால் முதலில் என்ன சொல்கிறோம்? என்ன சொல்கிறோம்? அதை எப்படி சொல்வோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இங்கே இருக்கீங்களா? சொல்ல என்ன அர்த்தமா? இந்த டீச்சரை கூப்பிட்டு பேச வச்சதில்ல இது ஒன்று. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியுமா? வல்ல இறைவனின் சாந்தமும் சமாதானமும். அண்ணன் ஒரே கேள்வி கேட்டான், எனக்கு பதில் இல்லை, உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோ. நீ என்ன அவளை அப்பாட்டக்கரான்னு கேட்டான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்? ஏன் எப்படி சொல்கிறீங்க? ஒன்று முன்னால் உட்காந்து நிற்கிற நீ, வல்ல இறைவனின் கருணையினால் உன் மீது சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவத அப்படின்னு சொன்னால் அது ஏற்பட்டுருமா? அப்போ அது அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நீ முன்னால் இருக்கின்ற மனிதரிடம் பேசவில்லை, நீ இறைவனிடத்தில் பேசுகிறாய். அது இறைவனிடத்தில் நீ சொல்லுகின்ற இறை வேட்கை. இறைவா, நான் இந்த மனிதரிடத்தில் பேசுகிறேன், உன் வல்லமையினால் இவர்கள் மீது சாந்தத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவாயாக என்று நான் இறைவனிடத்தில் வைக்கின்ற இறை வேட்கையை தவிர முன்னால் இருக்கின்ற மனிதருக்கு சொல்லுவது அல்ல. சொல் புரிகின்ற பொழுது விளக்கம் புரிகிறதா? விளக்கம் புரிகின்ற பொழுது ஒரு படிநிலை நாம் உயர்கிறோமா? வாழ்க்கையில் நமக்கான விஷயங்கள் வந்து சேர்கின்ற பொழுது அது சரியாக புரிதலுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக, போதி மரம் என்பதற்காக நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. 2 நிமிடங்களில் நான் என் பேச்சை நிறைவு செய்கிறேன். எனக்கு நிரம்ப பிடித்தமான ஒரு விஷயம், புத்தனை பற்றி சொல்லிவிட்டு போகிறேன்.
புத்தனுடைய படிநிலைகளை மிகப்பெரிய வரலாறாக எழுதி வைத்திருக்கிறார்கள். எந்த ஊரில் அவன் பிறந்தானோ, எந்த நாட்டில் அவன் பிறந்தானோ, அந்த நாட்டில் அந்த மதம் இல்லாமல் போனதுக்கு பல அரசியல் காரணம். மதம் என்பதே மிகப்பெரிய அரசியல் தான். புத்தகா என்று சொல்லுவதே, புத்தனுடைய மொழிகள் எப்பொழுது நூல் வடிவத்தில் வந்ததோ அப்பொழுதுதான் அதற்கு புத்தகா என்று பெயர் வந்தது என்று கூட நான் வாசித்திருக்கிறேன். யோசித்து பார்த்தால் புத்தனுடைய ஒரு காட்சியை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி விட்டு போறேன். புத்தன் உட்கார்ந்திருக்கான். அவன் போதி மரத்திற்கு கீழே ஞானம் பெற்றதற்கு பிறகு. இப்போ சொல்றோம் இல்லையா, இப்படி சொல்றையா, என் பர்ஸு காணாம போச்சியா. நீங்க என்கிட்ட என்ன கேட்பீங்க? எங்க விட்ட? பஸ்ல. அடுத்து என்ன கேட்பீங்க? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. எந்த பஸ்னா போய் தேடி கண்டுபிடிச்சு வருவீங்களா? அடுத்து என்ன கேட்பீங்க? டக்குன்னு ஆறுதல் சொல்றது தானே. போயா வேலை செய்ய போறீங்க? உள்ள சூப்பரு 30 ரூபா. என்ன சொல்வீங்க? போனா போட்டீங்களா? பர்சு 30,000 ரூபா. பாருங்க, நாம் தவறு விடுகின்ற இடம் அப்படித்தான். அப்பா அம்மாவை ஏன் பெணுகிறோம் என்றால் அவர்களுடைய சொத்துக்காக பெணுகிறோம் என்று நினைக்கிறோம். சொத்தை விட முக்கியமானவர்கள் அம்மா அப்பா. ரொம்ப முக்கியங்க. இல்லாதவர்களுக்கு தெரியும் அந்த வலி. தகப்பனை இழந்தவர்கள், தாயை இழந்தவர்கள், இருக்கின்றவர்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இவ்வளோ புக்ஸு கிடக்குதில்ல, படிக்க தெரியுதில்ல, படிக்கல, இவ்வளோதான். குட் மார்னிங் கூட எழுத மாட்டேங்கிறீங்க. ஜிஎம் செத்து போயிட்டாருங்க ஒருத்தர். ஆர்ஐபி. என்ன மொழியை எங்க போய் கொட்ட போறோம்? நாம எங்க போய் கொட்ட போறோம்? புத்தன் உட்கார்ந்து மொழி பற்றி புத்தன் பேசினது பாருங்க. புத்தன் உட்கார்ந்து இருக்கான், ஒருத்தர் வரார். உள்ள நுழைஞ்ச உடனே பயங்கர ஃபோர்ஸா நுழைஞ்சார். யாரா இங்க புத்தன்னு கேட்டார். அப்படியே உட்கார்ந்து இருந்தவங்க அலர்ட் ஆனாங்க. 12 பேர் கூட. ஆனந்தன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கான். கேட்கறல்ல, யாரா புத்தன்? ஆனந்தன் உட்கார வச்சு புத்தன் சொன்னார், இதை நான் எப்போவுமே சொல்கிறது மாதிரியே சொல்கிறேன். நீங்கள் டேக் அவே, கையில் சாப்பிட்டீங்க, இப்போ டேக் அவே மேட்ரு இது. நான் சொன்னதுலேயும் சில விஷயங்கள் டேக் அவே இருக்குது. அது அவரவர்களுக்கு உரியது. கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சொல்கிறேன். யாரா புத்தன் கேட்குறேன்ல, நான் உட்கார வச்சு நான் தான் என்னன்னார். வந்தவன் என்ன பண்ணா, துப்பிட்டான். துப்பிட்டாங்க. முகத்தில் வழியுதுங்க துப்பு. எச்சிலை துடைத்து கொண்டு புத்தன் கேட்டான். அப்புறம் எனக்கு இது படிக்கும் பொழுதே நடுக்கமாயிடுச்சு. நாமெல்லாம் என்னங்க பண்ணுவோம்? வடிவேல் சார் சொன்ன கொலைகேஸ்ல உள்ள போயிருவடா இல்ல, இவ்வளோ கோவம் வரும்ல. அவன் எவ்வளவு நிதானம் பாருங்களேன். பாரதி தாங்க சொல்றான், போர் முனையில் நிற்கின்ற பொழுதும் மனம் பொங்குதல் இல்லாத உணர்வு மெய்ஞானம். போரில நின்று இருக்கின்ற பொழுதும் கூட மனசு பொங்கலையா, ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம் உனக்கு. அவன் ஞானி. அப்புறம் அப்படின்னு மறுபடியும் துப்ப போன உடனே ஆனந்தன் பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு போய் வெளில தள்ளிட்டான். வெளியில தள்ளிட்டே இருக்கும் பொழுது, ஆனந்தா அவனை விடு. புத்தன் சொன்ன வார்த்தை, ஆனந்தா அவனை விடு. ஏன்? பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, அவன் அவ்வளோ அவமானப்படுத்திட்டு போகிறான். உள்ளே வந்து ஏன் நீங்கள் அவனை விட சொல்கிறீங்க? வந்தவனுக்கு புத்தன் யார் என்று தெரியாது. அவனுக்கு என் மீது கோபம் இல்லை, நான் ஏதோ சொல்லிவிட்டேன், அந்த கருத்தின் மீது தான் கோபம். அந்த கருத்தின் மீது தான் அவன் துப்பினானே தவிர என் மீது இல்லை. இவ்வளோ பெரிய ஞானம்ங்க. என்னை பார்த்தாலே எங்கள் மாமியாருக்கு ஆக மாட்டேங்குது மிஸ். இல்லை நீ எதை சில்மிஷம் பண்ணுற, அதுதான் ஆக மாட்டேங்குது. நீயே ஆக மாட்டேங்கன்னா பையனை கொடுத்துருப்போமா? நீ ஆகுது, என்னமோ பண்றி, அது ஆகலை. ரொம்ப சிம்பிள்ங்க. இப்படி புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நிறுவனத்தோடு ஒரே குடும்பத்தோடு குப்பை கொட்டிடலாமா இல்லையா? எவ்வளோ பெரிய ஞானம் இது. 2வது வார்த்தை பாருங்க. அவன் சொன்னான், போனவன் வந்தான், திரும்பி அடுத்த நாள் வந்தான். ஓன்னு அழுகுறான். பார்த்தான். மன்னிப்பாயா, என்னை மன்னிப்பாயா, ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிப்பா, இப்படியே போய் பேசிக்கிட்டே அழுகுறான். புத்தன் சொன்ன ஞான வார்த்தை 2வது. ஆனந்தா கவனித்தாயா?